ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சனி மகா பிரதோஷம் அப்படின்னா என்ன, இந்த மகா பிரதோஷத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், இதனால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைலாம் தீரும், சிவபெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுவது தான் பிரதோஷம் அப்படின்னா, அதிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிரதோஷ சனி மகா பிரதோஷமானது திகழுதுங்க அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். மற்ற பிரதோஷங்களில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த சனி மகா பிரதோஷ நாள் அன்னைக்கு பார்த்திங்களா சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்களா ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்வாங்க, ஒரு சில பேர் வீட்டிலேயே கூட இருந்து வழிபாடுகள் செய்வாங்க. பல பிரதோஷ விரத பலனை பெறக்கூடிய சிறப்புமிக்க பிரதோஷமாகத்தான் இந்த சனி மகா பிரதோஷமானது திகழ்கிறது. அப்படிங்கிறதுனால அன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய சிவ வழிபாடு நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும். அந்த வகையில் தாங்க 4/10/2025 அன்று வரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், அந்த வகையில் கல் உப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நலமுடன் நாம் வாழ வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடாகத்தான் பிரதோஷ வழிபாடானது இருக்குது. பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாட்டில் ஈடுபடுறவங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களும் கஷ்டங்களும் அனைத்துமே விலகும் அப்படின்னு, அனைத்து தெய்வங்களோட அருளையுமே பெற முடியும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்திங்களா பலருமே இன்றளவுமே பின்பற்றி தான் வராங்க. அந்த வகையில் சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கல் உப்பு வழிபாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை பார்த்திங்களா பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே அல்லது 6:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளே செய்கிறது நல்லது. இந்த வழிபாட்டை நம்மளுடைய வீட்டில் செய்யலாம், ஆலயத்திலையும் கூட செய்யலாம். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு இரண்டு பொருட்கள் தாங்க தேவைப்படும். ஒன்று கல்லுப்பு, மற்றொன்று சிவபெருமானுக்குரிய வில்வ இலை. கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்துக்கோங்க. தரையில் அமரும் பட்சத்தில் ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேலே நீங்கள் அமர்றது நல்லது. வலது கையில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்துக்கோங்க. அந்த உப்பிற்கு மேலே 3 வில்வ இலைகளை நீங்கள் வைக்க வேணும். வலது கைக்கு கீழ் பார்த்திங்களா இடது கையை வைத்துக்கொண்டு நேராக நிமிர்ந்து கொண்டு சிவபெருமான மனதார நினைத்து சம்போ சிவ சம்போ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்ல வேணும். இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை உங்களோட முழு மனதோடு நினைத்து ஆத்மார்த்தமாக சொல்ல வேணாம். இப்படி நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் வில்வ இலைகளை எடுத்து பணம் வைக்கும் இடத்துல பத்திரமாக வைத்துக்கோங்க. கல்லுப்பை நாம் எப்போதுமே பயன்படுத்துவது போல் பயன்படுத்தி கொள்ளலாங்க. இந்த ஒரு எளிமையான வழிபாட்டினை நீங்கள் முழு மனதோடு நீங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் சிவபெருமானை நினைத்து செய்கிறவங்களுக்கு சிவபெருமானோட அருளால் உங்களுக்கு வேண்டுதல் என்னவோ அது அனைத்துமே சீக்கிரமாகவே நிறைவேறும். எளிமையான இந்த வழிபாட்டை முழு மனதோடு சனி மகா பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நினைத்து செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அதனால் சனி பிரதோஷ நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் தோஷங்களும் கஷ்டங்களும் முழுமையாக நீங்கும். அந்த வகையில் தான் 5 வருடங்கள் தொடர்ச்சியாக நம்ம பிரதோஷ விரதம் இருந்த பலனை பெறுவதற்குரிய வழிபாடாகத்தான் ஒரு சனி பிரதோஷ வழிபாடு திகழ்து. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த சனிக்கிழமை பார்த்திங்களா மகா பிரதோஷ நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு கஷ்டங்கள் குறைவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு அர்ச்சனையை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்கலாம். சனி மகா பிரதோஷ வழிபாடு அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான தோஷங்களை நீக்குவதற்கும் அந்த தோஷங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விளக்குவதற்கும் உரிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இந்த பிரதோஷ தினமானது திகழ்து. அன்றைய நாளில் பார்த்திங்களா நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறான அற்புதங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உலகத்தை காத்து ரட்சிப்பதற்காக ஆழகால விஷத்தை
உண்டவராக இருக்கக்கூடிய சிவபெருமான நாம் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் அவர் அனைத்துமே தீர்த்து வைப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் தான் நம்மளுடைய தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையை கூட தீர்க்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு சனி மகா பிரதோஷ நாளில் நாம் சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்ய வேணுங்க. இந்த அர்ச்சனை பார்த்திங்களா செய்வதற்கு நமக்கு ஊமத்தை இலை வேணும். 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் ஊமத்தை இலைகளை பறித்து அதை பார்த்திங்களா நன்றாக சுத்தம் செஞ்சு ஈர இல்லாமல் துடைத்து வைத்துக்கோங்க. பிறகு சந்தனத்தில் சிறிதளவு பன்னீரை ஊற்றி நன்றாக கெட்டியாக குழைத்து கொள்ளுங்க. ஒரு குச்சியில் பார்த்திங்களா பச்சை நன்றாக சுற்றி அந்த பஞ்சில் சந்தனத்தை தொட்டு ஒவ்வொரு ஊமத்தை இலையிலுமே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய சிவபெருமானோட நாமத்தை நீங்கள் எழுதணுங்க. அந்த நாமம் பார்த்திங்களா ருணமுத்தீஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை ஒவ்வொரு இறையிலையுமே நீங்கள் எழுதுறது கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் எழுதிக்கோங்க. அதை நன்றாக உலர வைத்து விடுங்க. பிறகு இந்த இலைகள் அனைத்துமே சேகரித்து அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கு வெளி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு தங்களுடைய கைகளால் ருணமுத்தீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு இலைகளாக அர்ச்சனை செய்ய வேண்டுங்க. இந்த மாதிரி அர்ச்சனை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 2 நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி உங்களோட பிரச்சனை என்னவோ அதை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி நாம் தொடர்ச்சியாக 16 திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை செய்வதன் மூலம் நம்மளுடைய கடன் பிரச்சனைகளானது தீர ஆரம்பிக்கும். அந்த 16 நாட்களுமே செய்வதனால பலனை இந்த ஒரு சனி பிரதோஷ வழிபாடு நமக்கு தந்துவிடும். அப்படிங்கிறதுனால இந்த மகா சனி பிரதோஷத்தை நாம் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு. பல அற்புத சிறப்பு மிகுந்த பலன்களை தரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாளில் இந்த முறையில் நீங்கள் சிவபெருமானுக்கு தங்களோட கைப்பட அர்ச்சனை செய்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை முற்றிலுமே தீரும். மேலுமே உடல் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலங்களாக மாறும். அதே மாதிரி பிரதோஷங்களில் மிகவும் முக்கியமான ஆதி ஆற்றல் நிறைந்த பிரதோஷமாக சொல்லப்படுது சனி மகா பிரதோஷம். மற்ற கிழமைகளில் வரும் பிரதோஷங்களில் விரதம் இருக்க முடியாமல் போனால் கூட பரவாயில்ல. இந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் முழுமையாக நீங்கும். உங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றியாக இருக்கும். சனி பிரதோஷ நாளில் நம்ம முக்கியமாக என்ன செய்ய வேணும், எப்படி விரதம் இருந்து எப்படி நம்ம வழிபட வேண்டும். சிவன் கோவிலில் நடக்கும் சிவ பூஜைக்கு நம்ம என்ன பொருள் வாங்கி கொடுத்தால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். பிரதோஷ விரதத்தோட சிறப்புகள் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிவபெருமானை வழிபடுவதற்கு ஒரு உகந்த விரதங்களில் ஒன்று தான் பிரதோஷம். எத்தனை தோஷங்கள் இருந்தாலுமே பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் அகன்றுவிடும். ஒவ்வொரு மாதமே வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம். சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு கூட சொல்கிறோம். சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனைவே மகத்துவம் வாய்ந்தது. மாதம் 2 முறை வரும் பிரதோஷ நாட்களில் வழிபட முடியாதவங்க கூட ஒரு ஆண்டில் அபூர்வமாக வரும் சனிக்கிழமை பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு வழிபாடு செய்தாலே 5 ஆண்டுகள் பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செஞ்ச புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்குங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க சிவ வழிபாடு செஞ்சு பாருங்கள். சனி பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பல்வேறான உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். சிவபெருமான் பார்த்திங்களா தேவர்களை காப்பாற்ற நஞ்சை உண்ட நாள் சனிக்கிழமை. எனவே தான் சனிக்கிழமை இன்னைக்கே வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என சிறப்பு பெற்றிருக்கு. அன்று பிரதோஷ பூஜை முடிந்ததுமே மற்றவங்களுக்கு கேட்காம நந்தியின் காதில் சென்று நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொன்னாலே அதை அவர் சிவனிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார் என்பது பக்தர்களோட முழு நம்பிக்கையாகவே இருந்து வருது. ஆனால் கூட இந்த சனி மகா பிரதோஷ அன்னைக்கு வழிபடுவதற்கு ஒரு முறையுமே இருக்குது. அதை தெரிந்து கொண்டு முறையாக சிவ வழிபாடு செய்கிறதுனால சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாட்டின் முழு பலனையுமே நமக்கு பெற முடியும். பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீறு அணிந்து நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உபவாசமாக இருக்க வேணுங்க. அன்றைய நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து சிவ தரிசனம் முடித்ததுக்கப்புறம் உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம். பிரதோஷம் ஆரம்பம் முதல் பிரதோஷம் முடியும் வரைக்குமே உணவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். நாள் முழுவதுமே விரதம் இருந்து நீர் ஆதாரம் மட்டும் எடுத்து மாலையில் பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு செல்வது நல்லது. சிவன் கோவிலில் அர்ச்சனை வில்வம் அளித்து நந்தி தேவருக்கு வெள்ளி செவ்வரளையும் அருகம்புல் மாலையும் வழங்கி வழிபட்டாலே
நீங்கள் நினைத்தது எல்லாமே நீங்கள் நினைத்தபடியே நடக்குங்க. மேலுமே எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ உங்களால் சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இறைவனுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் நைவேத்தியம் படைத்து பக்தர்களுக்கு நீங்கள் வணங்கி வரதுனால உங்களுடைய கஷ்டங்களானது நீங்க ஆரம்பிக்கும். சிவபெருமானோட அருளுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம என்ன வழிபாடுகள் செய்யலாம், இதனால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.